அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு singaiprincess. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாதாம் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாதாம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக 20 பாதாம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வெந்நீர் ஆட் பண்ணிக்கலாம். வெந்நீர் ஆட் பண்ணி இதை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாக்கா நம்மளுக்கு பாதாமில் தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாதாம் தோல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பாதாம் அரைச்சாச்சு. இது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா அடுப்பில் ஒரு பெரிய கடாயை வச்சுருக்கேன். கடாய் சூடான பிறகு இதில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். பிரியாணிக்கு வெங்காயம் எப்படி வதக்குவோமோ அந்த அளவுக்கு நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் எல்லா வெங்காயத்தையுமே தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு கோழி எடுத்துருக்கேன். திட்டமான பீஸாக எடுத்து கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர், அப்புறமா வதக்கி வச்ச வெங்காயத்தையும் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு. நல்லா கையால் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதேமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கோழியில் மசாலாலாம் ஏறி நம்மளுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஃபைனாக அரைச்சி நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வெங்காயம் வதக்கின கடாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஆல்ரெடி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்குது. இதில் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 4 வரமிளகாய் எடுத்து கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம், அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ பொரிஞ்சிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயோட நல்லா கோழியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோழி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம பச்சை மிளகாவையும் மல்லித்தலையும் நான் அரைச்சி வச்சேன் இல்லையா, அதை இதில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் 2 ஸ்பூன் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா சிக்கன் மேரினேட் பண்ணி வச்ச பவுலில் 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நான் இதை இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஏன்னா மசாலாலாம் ஓரத்துலலாம் நம்மளுக்கு ஒட்டிக்கும். சைடில் உள்ள மசாலாலாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பாதாம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.